என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து நான் ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனோட தான் எடுத்திருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா நான் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு, எல்லாமே எப்பவுமே எது எது கிடைச்சாலும் நம்ம நெறையா கத்துக்கணும். அத ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கணும்னு தான் நான் எப்பவுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லேர்னிங்க வந்து நான் என்கிட்ட மட்டும் வச்சுக்க கூடாது. அந்த லேர்னிங்க எப்படி நான் என்னோட ஜெனரேஷன்ஸ்க்கு, என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். இப்ப நான் இதுல என்ன பண்றேன் என்னோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நெறையா வந்து வேல்யூஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இதுதான் வரும். பியாண்ட் டீச்சிங். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னா, இந்த இந்த இது மூலமா வென் வி டீச் சில்ட்ரன் வேல்யூஸ், வென் வி டீச் சில்ட்ரன் லைஃப் ஸ்கில்ஸ், நிச்சயமா குழந்தைங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல சிட்டிசனா வருவாங்க நம்ம கண்ட்ரிக்கு. அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் பியாண்ட் எவ்ரிதிங். இந்த எஜுகேஷனோட பர்ப்பஸே அதான் அப்படிங்கிறதுனால, ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாடமே நடத்தினா கூட அதில் அவன் என்ன கற்றுக்க போகிறான், அவன் அதை எப்படி அவனோட பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறான், அது மூலமாக அவன் வந்து என்ன கற்றுக்க போகிறான், எப்படி அவன் வந்து ஒரு குட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வருவான் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன். ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தால் கூட ஹவு ஹி ஹஸ் டு கீப் த அவனோட ஸ்கூல் கிளாஸ் ரூம் ப்ரிமிசஸ் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், டெய்லி வேல்யூ கிளாஸஸாக டெய்லி க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணி ஒரு குழந்தைங்களை எப்படி ட்ராக் பண்ணுங்கிறதா என்னோட முயற்சி. நான் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதனுடைய பலன் 100% வந்துருச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குரிய டைம் ஆகும். பட் என்னோட முயற்சி வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் இனியும் நிறையா முயற்சி பண்ணி நிறையா சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சர்வீஸ் பண்ணணும். நம்ம நல்ல வேலைகள் நம்மளோட செய்கிற வேலையை வந்து நம்ம செய்யக்கூடிய கடமையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே போனோம்னா கண்டிப்பாக அதனோட பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். நான் வந்து அதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் நினைக்கிறேன். நான் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா இது பண்ணாலும் அதோட எஃபர்ட் வந்து எனக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது வந்து அவுட்புட் வில் பி ஷோன், இட் வில் பி ரிவார்டட் ஒன் டேங்கிறது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இதுக்கப்புறம் இட் இஸ் ரியல் மோட்டிவேஷன். இன்னும் நிறையா சர்வீஸ் பண்ணணும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஷோல்டரில் வருது அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நிச்சயமாக நிறையா பண்ணுவேன் குழந்தைங்களுக்காண்டி. என்ன என்னால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவேன்.